வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இன்றைக்கி நாம் வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிறுபருப்பு 100 கிராம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, சிறிது பூண்டு. வாழைப்பூவை அரிஞ்சு இந்த மாதிரி மோரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சிறுபருப்பு வேக வைக்கலாம். சிறுபருப்பு கழுவி எடுத்துருக்கேன். சிறுபருப்பு வேக போட்டோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். பெருங்காயம் சிறிது, பூண்டு 4 பல்லு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மஞ்சள் தூள் சிறிது, ஜீரகம் சிறிது, தேங்காய் விட்டு தேவையான அளவு உளுந்தம் பருப்பு, கறிவேப்பிலை, ஜீரகம் சிறிது, மோரில் போட்டு வச்சுருந்த வாழைப்பூவை இதில் ஆட் பண்ணுறோம். பருப்பு இதோட ஆட் பண்ணிடலாம். வாழைப்பூவும் பருப்பும் இன்னும் ஒன்று போல வெந்து வந்துடும். தேவையான சால்ட், ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ரெண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே போட்டுடலாம். வாழைப்பூ ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். குழந்தைங்களுக்கு வெறும் சாதம் கொடுக்கும்போது இந்த வாழைப்பூ போட்டு சாதத்தில் பெசரியை ஊட்டி விடலாம். இந்த பருப்பு கூட்டோட சேர்த்து வெறும் பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு இந்த வாழைப்பூ கொஞ்சம் போடலாம். 5 நிமிஷத்தில் வாழைப்பூ வெந்துருச்சு. நல்ல பருப்பு வேகத்தான் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இப்போ சுவையான வாழைப்பூ பருப்பு கூட்டு ரெடி.